அனைவருக்கும் வணக்கங்க. இது வந்து எங்கள் ஊர் ஏர்வாடி தர்கா சந்தனக்கூட்டு எடுத்த வீடியோ தாங்க. நாங்கள் வந்து ஈவினிங் 7 o'clock கிளம்பி போயிட்டோம். அங்கே போய் ராட்டினங்கள்லாம் எங்கள் பாப்பா எல்லோரும், எங்கள் தம்பி, எங்கள் அக்கா பசங்க எல்லோரும் ராட்டினம் ஆடினாங்க. நம்ம ஊர் மண்டை வேடிக்கை பார்த்தாச்சு. அவங்க 2 ராட்டினம் ஆடிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே நாங்கள் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோங்க. பெரும்பாலும் மார்னிங் 5 o'clock மேலே தான் கூடு வர்றதுனால ரொம்ப கூட்டம் இருக்கும். இந்த டயத்தில் போகிறவங்க பெரும்பாலும் ராட்டினம் ஆடிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நாங்கள் நல்லா தூங்கிட்டு 4 o'clock எந்திரிச்சு மார்னிங்கில் டீலாம் போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் கூடு பார்க்க போயிட்டோங்க. அப்புறம் வந்து எங்கள் இது வந்து தர்கா என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராகவே அழகாக உள்ளேயுமே சூப்பராக சீரியல் கட்டியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே நாங்கள் வந்து போயிட்டோங்க. மார்னிங் 5 o'clock மேலே தான் கூடு வந்துச்சு. கூடு வர்றதுக்கு முன்னாடி நல்லா வான வேடிக்கைலாம் போட்டாங்க. நாங்கள் ஓரமண்டை வேடிக்கை பார்த்தோம். சின்ன வயசில் எனக்கு வந்து இந்த அச்சு கையில் இந்த அச்சு வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்குங்க. இப்போ எல்லோரும் கோணும் அப்படி விதவிதமாக மாறிட்டோம். ஆனால் நான் சின்ன வயசில் சந்தனம் கொடுக்க போயிருந்தப்போ இதை தான் வச்சுக்கிடுவேன். 5 ரூபா 10 ரூபாக்கெலாம் வச்சு விடுவாங்க. இப்போ இதோட ரேட் எவ்வளோன்னு தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வான வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே தூரமாக தெரியுது பார்த்தீங்களா சந்தனக்கூடு. அது அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே 20 minutes ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே கூட்டத்தில் ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தோம். முதல்ல நாங்கள் கூட்டம் அப்படி இவ்வளோ பக்கமாக பார்த்ததில்ல. சின்ன வயசில் வந்து கூடு பக்கத்தில் வர்ற டயத்தில் வந்து அவ்வளோ கூட்ட நெரிசலாக இருக்கும். அதாவது சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொண்டுட்டு போனால் பத்திரமா பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மத நல்லிணக்கத்தோடு நடைபெற எங்கள் சந்தனக்கூட்டில் வந்து இந்துக்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த தீப்பந்தம் எடுத்துகிட்டு வருவாங்க. பெரிய ஏர்வாடிக்காரவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. மேக்சிமம் வந்து இந்துக்களும் முஸ்லீம்ஸும் ரொம்ப ஒற்றுமையோடு நடைபெறதுன்னா இந்த தர்கா சந்தனக்கூடு தாங்க. அவங்க பெரிய ஏர்வாடியிலேருந்து தீப்பந்தம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து இங்கே மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க கடற்கரை ஓரமாக. அவங்க வந்து கொடியேற்றத்துக்கு நாள் வந்து அவங்க கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பள்ளிவாசலில் கழுவி விட்டதுக்கு அப்புறம் தாங்க அதுக்கப்புறம் கொடியேற்றமே ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே அனுசரித்து போகிறதுல இந்த தர்காக்காரங்க ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. பள்ளிவாசலை சேர்ந்த அந்த முஸ்லீம்ஸ்லாம் அதை மாதிரி நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கொண்டு வரும்போது அவங்க எங்கள் விநாயகரை நிறுத்தி அவங்க ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் எங்கள் திருவிழாவை அவங்க எடுத்து கொண்டாடுறதும் அவங்க திருவிழாவை நாங்கள் எடுத்து கொண்டாடுறதும் அவ்வளோ ஒற்றுமையாக நாங்கள் வந்து திருவிழா கொண்டாடுவோங்க. சந்தனக்கூடு சொல்ல வேண்டியதே இல்லை. மேக்சிமம் எல்லா மதத்துக்காரங்களும் கலந்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குதிரை வந்துச்சு, யானை வந்துச்சு. அதுக்கப்புறம் பள்ளிவாசல் அக்தார் தான் கூட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து கூடு வருங்க சந்தனக்கூடு. அப்புறம் நாங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் நல்லா டான்ஸ் ஆடி வருவாங்க. ரொம்ப ஜாலியாக அந்த வருஷத்துக்கு ஒரு டைம் வர இந்த சந்தனக்கூடு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சின்ன வயசு பசங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே நின்ற ஒரு ஓரமாக இருந்து பக்கத்தில் வச்சு செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு சந்தனக்கூடு வந்து ஒரு 3-4 இயர்ஸாக கூட்டம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு இந்த ஹக்தார் இவர் தான். அவர் ஃபஸ்ட்டு அவர் வருவார். அதுக்கு பின்னாடி தான் கூடு வந்துச்சு. அப்புறம் மார்னிங் 4:30 மேலே ஆயிடுச்சு கூடு வந்து தர்கா கிட்ட வர. அதுக்குள்ளே நல்லாவே விடிஞ்சிருச்சுங்க. இது வந்து சம்மர் டைம் இல்லையா, சீக்கிரமே விடிஞ்சிரும். அதனால் வந்து கூடு வர்றதுக்குள்ளே நல்லாவே விடிஞ்சிருச்சு. அப்புறம் நாங்கள் கூடை பார்த்துட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் அப்படியே கூட்டுக்கு பின்னாடியே போயிடுவாங்க. அப்படியே தர்காவை சுற்றி வரும் கூடு எல்லோரும் போயிடுவாங்க. நாங்கள் வந்து கூடு இந்த பக்கம் போக இங்கிட்டு நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம் கூடை பார்த்துட்டு. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் வேண்டுதலுக்காக பூ வாங்கி போடுறதா வேண்டிக்கிடுவாங்க ஒவ்வொரு வருஷமும். அது மாதிரி கூடு வர்ற டயத்தில் கூட்டுக்கு பூ வாங்கி எல்லோரும் போடுவாங்க. வேண்டுதல் நிறைவேறிடும் கண்டிப்பாக. நாங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே பெரும்பாலும் பாதுஷா நாயகத்தை நம்பி தான் இருக்கோம். ஒரு கடை ஆரம்பித்தாலுமோ இல்லைன்னா ஒரு தொழில் ஆரம்பித்தாலுமோ பாதுஷா நாயகத்தை வேண்டி தான் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஆரம்பிப்போம் தொழிலை. அவர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே அவர் பாதுகாப்பில் தான் இருக்கிறோன்னு நம்பிக்கையோடு நாங்கள் வழிபடுறோம்.
அப்புறம் இந்த மாதிரி கூடெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் எங்கள் பாப்பாவும் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. அப்புறம் எங்கள் பாப்பா எப்படி ஷாப்பிங் பண்ணுறான்னு பாருங்கள். அப்படியே அவள் கையில் கிடச்ச வரைக்கும் 2-3 எடுத்து போட்டுக்கிட்டே வந்தா. நான் பின்னாடி இருந்து ஒன்று ஒன்றா எடுத்து கீழே வச்சுட்டே வந்தேங்க. அந்தளவுக்கு அவள் ஷாப்பிங் பண்ணுறான். ஏன்னா நம்ம பட்ஜெட் வேறு இந்த வாட்டி கம்மி. அதனால அவள் ஷாப்பிங் பண்ண நான் பின்னாடி அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி வளையல் கடை, அதாவது பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த கஷ்டம். இவ்வளோ ஒரு அழகழகாக பாருங்கள். அந்த கம்மல் இது எல்லாமே அழகழகாக இருக்கும். பிள்ளைகளுக்கு பார்த்தா நம்மளுக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குது. அப்புறம் பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும். பார்த்தீங்களா ப்ரேஸ்லெட் எப்படி அள்ளி போடுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் முறைக்கும் எடுத்து கீழே வச்சுட்டு போயிட்டா. இப்படியே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அப்புறம் ஒவ்வொரு கடையாக சுற்றி பார்த்து ஒவ்வொரு கடையிலையும் 1 பீஸ் 2 பீஸ் தான் எடுக்கிறது. எங்கள் பாப்பாவுக்கு கண் அகலவே இல்லை ஒவ்வொரு கடையும் பார்த்துட்டு. அப்படியே அதுக்கப்புறம் சாஃப்ட் ஐஸ் கடை இருந்துச்சுங்க. அது வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 100 ரூபா சாஃப்ட் ஐஸ் கடை வந்து எல்லாம் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் இருக்க பில்லோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு கடையாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். பெரும்பாலும் நிறைய கடைகளில் விலை மட்டும்தான் கேட்குறது, அவ்வளோவா பொருள் எதுவும் வாங்கலை. அப்புறம் கொடியிறக்கத்துக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஏமாற்றி கூப்பிட்டு வந்தாச்சு. இந்த 1 மந்த்து பரிச்சை லீவில் வந்து எங்கேயும் என்னை கூப்பிட்டு போகல, எங்கேயும் பொருட்காட்சிக்கு கூட என்னை கூப்பிட்டு போகல. எங்கள் பாப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே சந்தனக்கூடையே காரணம் காமிச்சு நாங்கள் எப்படியே ஏமாற்றி வச்சுருந்தோம். கடைசியில் சந்தனக்கூடும் வந்துருச்சு. அப்புறம் இந்த யானை குதிரை இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி போய்கிட்டு போகும்போது அவ்வளோ அமைதியாக கூட்டிகிட்டு போனாங்க. யானை குதிரையை வரும்போது எல்லாத்தையும் அடித்து கூட்டிகிட்டு போனாங்க. பாவமாக இருந்துச்சு. எங்கள் பாப்பா ஷாப்பிங் பண்ணதை பாருங்கள். பெரும்பாலும் வீட்டுக்கு தேவையான திங்ஸை தாங்க வாங்கியிருக்கா. அவளுக்கு தேவையான திங்ஸ் கூட வாங்கலை. கேட்டால் இந்த வீட்டு வேலையெல்லாம் இப்போ என்னையத்தானே வாங்குறா அப்படின்னு சொல்கிறா. இதுதான் அவள் வாங்கிட்டு வந்தது. இதுக்கு தான் இவ்வளோ ஷாப்பிங் பண்ணாங்க. தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு.